நிகழ்ச்சியிலே நாங்கள் இருபாலை பற்றிதான பல சிறப்பான விடயங்களை உங்களுக்காக வழங்க போன்றோம். அதைவிட முன்னே நாட்களிலே இந்த இடங்களெல்லாம் ஒரே தோட்ட காணிகளாகத்தான் காணப்பட்டிருந்தது. இந்த பிரதான வீதியே இருந்திருக்கவில்லை. கிட்டத்தட்ட 1945ஆம் ஆண்டு காலப்பகுதியில் பிற்பட்ட காலப்பகுதியில் தான் இந்த பாதை கூட இவ்வளவு பெரிதாக பெருந்தெருவாக அமைக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு சிறிய அளவாக ஒரு வளர்ச்சியடையாத இடமாக இருந்த இந்த இருபாலை சந்தியும் அதைவிட இந்த இருபாலை கிராமம் எவ்வாறு இவ்வளவு பெரிதாக வளர்ச்சி அடைந்திருக்கின்றது, அதைவிட போர்க்காலங்களுக்கு பிற்பட்ட காலப்பகுதியில் இவ்வளவு பெரிய மாற்றம் வந்திருக்கிறது சொல்லி இந்த ஊர் மக்கள் வேறு குறிப்பிடுகின்றார்கள். இன்றைய நிகழ்ச்சியிலே நாங்கள் இந்த இருபாலை சந்தியை பற்றி தான பல சிறப்பான விடயங்களை பார்க்கலாம். நேர்களே, வாருங்கள் இந்த நிகழ்ச்சியின் இந்த பகுதிக்கு. ஒரு கிராமத்தை பொறுத்தவரையிலோ அல்லது ஒரு இடத்தை பொறுத்தவரையிலோ என்ன ஒரு விடயம் அல்லது அம்சம் அந்த இடத்திலே ஆரம்ப காலம் தொட்டு இன்று வரை காணப்படுகின்றதோ அதனுடைய பெயரை வைத்து தான் நிச்சயமாக அந்த இடத்திற்கு கூட அவ்வாறு பெயர் வந்திருக்கும். அந்த வகையிலே அந்த இடத்தில் இந்த இருபாலை என்று பெயர் வருவதற்கு காரணம் அந்த இடத்தில் இரு பாலை மரங்கள் ஒரே அடியாக நின்றதாகவும் அந்த மரம் மிக பிரமாண்டமான மரமாகவும் 2 மரங்கள் சேர்ந்து நின்றபடியால் அந்த இடத்துக்கு கூட சிறப்பாக இருபாலை என்று பெயர் வந்திருக்கின்றது. தமிழ் மக்கள் போராட்டங்களை மறக்க மாட்டார்கள், போராளிகளை மறக்க மாட்டார்கள். அந்த வகையிலே நாங்கள் தற்பொழுது நின்று கொண்டிருக்கின்ற இந்த இடம் கூட இந்த இருபாலை சந்தியை பொறுத்தவரையிலே மிக முக்கியமான ஒரு விடயமாக கருதப்படுகின்றது. இந்த இடத்திலே போராட்ட காலங்களில் பெரிய ஒரு கிடங்கு வங்கர்ன்னு சொல்லி அழைப்பார்கள். அந்த வங்கர் இந்த இடத்திலே காணப்பட்டிருந்தது. பல உயிர்களை காவு கொண்ட இடமாகவும் அதைவிட பல உயிர்களை காப்பாற்றிய இடமாகவும் இந்த இருபாலை சந்தியானது விளங்குகின்றது.
இந்த இருவாலை சந்தியிலே வந்து மிகவும் பழமையானதும் ஒரு முக்கியமானதுமான வைரவர் ஆலயம் காணப்படுகின்றது. அந்த வைரவர் ஆலயத்தில் தான் நாங்கள் தற்பொழுது நின்று கொண்டிருக்கின்றோம். இந்த ஆலயம் வந்து கிட்டத்தட்ட பல நூற்றாண்டுகளை கடந்த ஆலயமாகவும் கருதப்படுகின்றது. அதை விட வந்து சிதம்பரத்தில் இந்தியாவிலே காணப்படுகின்ற சிதம்பர ஆலயத்தினுடைய காணிகள் வந்து இலவசமாக வந்து இலங்கைக்கு வழங்கப்பட்டிருந்தன. ஆரம்ப காலங்களில் வந்து இந்த இடங்களில் வந்து ஐயர் பரம்பரைகள் வாழ்ந்ததாகவும் அவர்களுக்கான காணிகளை வந்து ஈழத்து சிதம்பர ஆலயத்திலிருந்து வழங்கப்பட்டதாகவும் இந்த காணிகளில் வந்து பல ஆலயங்கள் தோற்றம் பெற்றிருக்கின்றன. உதாரணமாக வந்து இருபாலையில் வந்து பேச்சியம்மன் ஆலயம், அதை விட பிள்ளையார் ஆலயம், நாங்கள் தற்பொழுது நின்று கொண்டிருக்கின்ற இந்த வைரவர் ஆலயம் கூட விளங்குகின்றது. இந்த இருவாலையை பொறுத்தவரையிலே இன்னும் ஒரு மிக முக்கியமான அம்மன் ஆலயம் கூட காணப்படுகின்றது. நாங்கள் தற்பொழுது இந்த அம்மன் ஆலயத்தில் நின்று கொண்டிருக்கின்றோம். இதனுடைய உண்மையான பெயர் வந்து தென்கோவை மாந்தோப்ப அம்மன் ஆலயம். ஆனால் இந்த ஊர் மக்கள் இந்த அம்மன் ஆலயத்தை பேச்சியம்மன் ஆலயம் என்று தான் அழைக்கின்றார்கள். அம்மனுடைய அவதாரங்களில் ஒருவர் தான் வந்து பேச்சியம்மன். அந்த வகையில் வந்து பல நூற்றாண்டுகளை கடந்த ஆலயமாக இந்த ஆலயம் விளங்குகின்றது. அதை விட ஆரம்ப நாட்களிலே வந்து இந்த இடங்கள் எல்லாம் மாந்தோப்புகளால் நிறைந்திருந்தபடியால் இந்த அம்மன் ஆலயத்தை சிறப்பாக மாந்தோப்பு அம்மன் ஆலயம் என்று அழைக்கின்றார்கள். எண்ணும் எழுத்தும் கண்ணென தகும் என்று சொல்வார்கள். அந்த வகையில் இந்த எண்ணையும் எழுத்தையும் சொல்லித் தருகின்ற நிறுவனங்களில் வந்து முக்கியமானது வந்து பாடசாலை. அந்த வகையில் வந்து இந்த இருபாலை பகுதியிலே மிக முக்கியமான ஒரு பாடசாலையாக எனக்கு பின்னால் தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்ற இருபாலை சிசி தாக்கா பாடசாலை விளங்குகின்றது. அதை விட இருபாலை ரோமன் கத்தோலிக்க பாடசாலை, இந்த இரண்டு பாடசாலைகளும் இந்த இருபாலை பகுதியிலே ஒரு தலைமுறையாக தலை நிமிர்ந்த பாடசாலையாக விளங்குகின்றது. தோட்டக்காணிகளாக விளங்கிய இந்த இடங்கள் எல்லாம் தற்பொழுது எவ்வளவு சிறப்பாக அமைந்திருக்கின்றார் பாருங்கள். காலம் செல்ல செல்ல பல்வேறு மாற்றங்களுக்கு உட்பட்டு இந்த இருவாலை சந்தியானது காணப்படுகின்றது. இந்த இருவாலை பற்றிதான பல சிறப்பான விடயங்களை நிச்சயம் அறிந்திருப்பீர்கள் என்று நம்புகின்றோம். மீண்டும் சந்திக்கலாம் நேர்களே இன்னும் ஒரு வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சியில். அதுவரையில் ஒளிப்பதிவாளர் தர்ஷனுடன் ஷர்மி. இந்த
இருபாலை சந்தையிலே ஒரு சிறிய அளவான பொதுச்சந்தை காணப்படுகின்றது. ஒரு சிறிய பெட்டியளவான இடத்தில் வந்து அனைத்து விதமான மரக்கறிகளை வந்து மிக அழகான முறையில் அடுக்கி வைத்திருக்கிறார்கள். அந்த இடத்தில் நல்ல பப்பாசிகள் பழம் கூட காத்து கொண்டிருக்கின்றது. நாங்கள் அடுத்த நிகழ்ச்சிக்குள்ளே செல்வதற்கு முதல் ஒரு சிறிய விளம்பர இடைவெளி எடுத்துக்கொள்ளப் போகின்றோம். நேர்கள் பார்த்து கொண்டிருப்பது வணக்கம் தாய்நாடு. அதுவரையில் சற்று நேரம் காத்திருங்கள். வணக்கம் தாய்நாடு. வந்து ஏதோ ஒரு சிறப்பு அந்த மண்ணை பெருமைப்படுத்துவதாக அமையும். அந்த வகையிலே வந்து இந்த மானிப்பாயை பொறுத்தவரையிலே சுதுமலை என்று சொன்னாலே ஒரு சிறப்பு வாய்ந்த இடமாகத்தான் இந்த இடம் கருதப்படும். அதைவிட இந்த மானிப்பாயிலே பல முருகன் ஆலயங்கள் இருந்தாலும் கூட சுதுமலை பகுதியிலே அமைந்துள்ள முருகமூர்த்தி ஆலயம் வந்து இன்னும் ஒரு விசேஷமான ஆலயமாக அமைகிறது. இந்த ஆலயத்தினுடைய வளர்ச்சி மென்மேலும் உயர்ந்து சென்றாலும் கூட இந்த ஆலயத்தினுடைய கும்பாபிஷேகத்துக்கு நிதி பற்றாக்குறை ஒரு பெரிய பிரச்சனையாக விளங்குகின்றது. இந்த ஆலயம் மென்மேலும் வளர்ச்சியடைய வேண்டும் என்று சொன்னால் நிதி திரட்டப்பட வேண்டும். அதன் மூலம் ஆலயத்தினுடைய வளர்ச்சி மென்மேலும் உயர வேண்டும். அதற்கு வந்து புலம்பெயர் நாடுகளில் இருக்கிற தமிழர்களிடம் இந்த ஆலயத்தை சார்ந்த குருக்கள் நிதியுதவியை கேட்டிருக்கிறார். அதைவிட இந்த ஆலயத்தை பற்றியதான இன்னும் பல தகவல்களை இன்றைய வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சியிலே பார்க்கலாம். பாருங்கள். இந்த சுதுமலையில் அமைந்துள்ள முருகமூர்த்தி ஆலயத்தினுடைய குருக்கள் தான் எனக்கு அருகில் நின்று கொண்டிருக்கிறார். வணக்கம் ஐயா. முதலில் நீங்கள் உங்களை அறிமுகம் செய்து கொள்ளுங்கள். இந்த ஆலயத்தின் நித்திய நைமித்தியங்களை கவனித்து அதனை ஆராதித்து வருகின்ற ஆதீன கர்த்தா நாகேந்திர சர்மா ஜனார்த்த சர்மா அவர்களின் மாமனார் நான். கடந்த 5 வருடங்களாக இந்த ஆலயத்தினுடைய திருவிழாக்கள், கந்த சஷ்டி போன்ற உற்சவ காலங்களிலே அவரோடு இருந்து இந்த ஆலயத்தை வழிநடாத்தி செல்வதுடன் நித்திய பூசைகளிலும் கலந்து சிறப்பித்து வருவதுடன் அயலிலே உள்ள ஆலயங்களுக்கும் சென்று வழிபட்டு ஆராதனைகளில் பங்கு பெற்றி இந்த சுதுமலை கிராமத்தின் வளர்ச்சிக்கும் ஆலயத்தின் சைவமும் தமிழும் ஆலயக்கிரியை வளர்வதற்கும் என்னாலான பங்குகளை நான் ஆற்றி வருகிறேன் என்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் இந்த மானிப்பாயை பொறுத்தவரை வந்து நிறைய முருகன் ஆலயங்கள் இருக்கின்றன. அதிலும் சிறப்பான ஒரு ஆலயமாக இந்த முருகமூர்த்தி ஆலயம் விளங்குகின்றது. இந்த ஆலயத்தினுடைய ஆரம்பத்தை பற்றி குறிப்பிடுங்கள். இந்த ஆலயத்தினுடைய ஆரம்பத்தை சொல்வதானால் மானிப்பாய் கிராமத்தை அல்லது மானிப்பாய் பட்டணத்தை எடுத்துக்கொண்டால் ஒரு சிறப்பான கொடியேற்ற திருவிழா காணுகின்ற பெரிய கந்தசஷ்டி விழாவை காணுகின்ற ஒரே ஒரு முருகமூர்த்தி ஆலயம் இந்த ஆலயம்தான். இந்த கிராமத்தில் இருந்து அயற்கிராமங்களிலே உதாரணமாக இணுவில் கந்தசாமி கோயில், நவாலி, அந்திதான் முருகமூர்த்தி கோயில்கள் போன்ற ஆலயங்கள் இருந்தாலும் இந்த மானிப்பாய், சுதுமலை, தாவடி போன்ற இந்த இடங்கள் சேர்ந்த இடங்களுக்கு இந்த முருகன் ஆலயம்தான் ஒரு பிரதான ஆலயமாக இருக்கின்றது. இந்த ஆலயத்தின் வளர்ச்சிக்கும் அதுவும் ஒரு காரணம். இந்த நான் அறிந்த அளவிலே ஏறத்தாழ 300 வருடங்களுக்கு மேற்பட்ட இந்த ஆலயம் இந்த சுதுமலை புவனேஸ்வரி அம்மன் என்று சொல்லப்படுகின்ற பிரசித்தி பெற்ற ஆலயத்தின் தெற்கு கரையிலே ஒரு பனையோலை கோட்டிலே ஒரு வேலை வைத்து வழிபடுகின்ற ஒரு ஆலயமாகத்தான் இந்த ஆலயம் இருந்திருக்கின்றது. பின்பு இந்த ஒரு மக்களுடைய முருகன் கோயிலின் தேவையை நிறைவு செய்ய வேண்டும் என்பதற்காக இரத்தின குருக்கள் என்பவர் தன்னுடைய இந்த ஆலயத்தை பிரிப்பித்து சிறப்பாக வைத்து அந்த வேலை மூலஸ்தானத்திலே வைத்து நீண்ட காலமாக வழிபட்டு வந்து கோயில் மெல்ல மெல்ல வளர்ந்து பின்பு
வேலுக்கு பதிலாக வள்ளி தேவியான சமேத சுப்பிரமணிய பெருமானை உள்ளே பிரதிஷ்டை செய்து கும்பாபிஷேகம் செய்து அதன் பின்பு 2008ஆம் ஆண்டு முதல் மகோற்சவம் செய்ய வேண்டும் என்ற விருப்பத்துடன் மக்கள் விரும்பியதன் காரணமாக மாசி மாத பௌர்ணமியை தீர்த்தமாக கொண்டு இந்த ஆலயத்திலே 10 தினங்கள் மிக விசேஷமாக மகோற்சவம் நடைபெற்று வருகின்றது. கடந்த வருடம் கூட அந்த கந்த சஷ்டி விரதம் அனுஷ்டிக்கப்படுகின்ற பொழுது வெள்ளப்பெருக்கு, இந்த மழையால் வெள்ளம், அப்போது நிறைய மக்கள் எல்லாம் வந்தார்கள், இந்த பக்தர்கள். சாதாரணமாக கந்த சஷ்டி என்று சொல்லிவிட்டாலே இந்த முருகன் கோவில் களை கட்டிவிடும். இந்த அயலிலே இருக்கின்ற 300க்கும் மேற்பட்டவர்கள் வந்து பவித்திரம் அணிந்து விரதம் இருந்து காலையில் 7 மணிக்கு ஆலயம் திறந்துவிடும். வந்து கந்த சஷ்டி கவதம் படித்து செல்வார்கள். மாலையிலே தவறாமல் வருவார்கள். வந்திருந்து அந்த விழா கந்த சஷ்டி விழாவை தரிசித்து இறைவனுடைய அலங்கார கோலத்தை தரிசித்து சுதுமலை என்று சொன்னாலே ஒரு சிறப்பான பெயர் கூட இருக்கிறது. சில இயக்கத்தினர் வந்து இங்கே தங்களுடைய கூட்டங்களை வைத்திருக்கிறார்கள். அதன் காரணமாக இலங்கைக்கு வருகிற அந்த இந்திய இராணுவத்தினர் பல குண்டுகளை வீசிய போது, குறிப்பாக இந்த ஆலயம் சுதுமலை புவனேஸ்வரி அம்மன் ஆலயத்திற்கு முன்புறமாக உள்ள சிறிய வைரவர் ஆலயம் கூட முற்றாக தரைமட்டமாக்கப்பட்டது. அதை விட இந்த ஆலயம் கூட சேதமாக்கப்பட்டிருக்கிறது. அந்த அழிவை பற்றி எங்களை குறிப்பிடுங்கள். இந்திய படையினர் இங்கே நகர்வை மேற்கொண்ட பொழுது ஒரு தவறான எண்ணத்துடன் இந்த ஆலயத்தை நோக்கி குண்டுகளை வீசினார்கள். அதன் காரணமாக சுதுமலை அம்மன் கோயில், கொடிமர மண்டபம், தெற்கு கேணி, அதே போன்று முருகமூர்த்தி கோயிலின் வசந்த மண்டபம், ஆறுமுசாமி மண்டபம் யாவற்றிலும் செல்கள் விழுந்து வடித்தது மட்டுமல்லாமல் முன்னே இருக்கின்ற புட்டி வைரவர் என்று சொல்லப்படுகின்ற வைரவ பெருமான் இங்குள்ள மக்களுக்கெல்லாம் மிகவும் பக்தியுடன் கும்பிடுகின்ற ஒரு வைரவ பெருமான் அந்த ஆலயமும் தரைமட்டமாகிறது. அந்த குண்டுகளால் கோயில்கள் அதிர்வுகளுக்கூடாகி ஈடாடிவிட்டன. பின்பு இந்த யுத்தம் முடிவடைந்த பின் முடிவடைந்த பின் என்று சொல்ல முடியாது, அவர்கள் மூவ் பண்ணிய பின்பு தங்களுடைய தவறை உணர்ந்து ஆலயத்துக்கு தவறு செய்து விட்டோம் என்று தாங்களாக வந்து உதவி செய்து இதை புனர்நிர்மாணம் செய்வதற்கு அவசரமாக சில உதவிகளை செய்து இவை மீள்கட்டுமானம் செய்யப்பட்டன. அது அவசரமாக செய்ததன் காரணமாக அந்த சிதைவுகளும் அதிர்வுகளால் ஏற்பட்ட வெடிப்புகளும் நிவர்த்தி செய்யப்படவில்லை. அது இப்பொழுது காலம் சென்றதால் ஆலயத்திலே பல நீர்க்கசிவுகள், மழை காலங்களில் நீர்க்கசிவுகள் வருவதும் தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்கிறது. ஆகவே அந்த ஆலயத்தை புனர்நிர்மாணம் செய்கின்ற பொழுது அந்த நீர்க்கசிவு வராத அளவுக்கு அதை ஒரு பூரண மீளமைப்பு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது. உதாரணமாக கும்பாபிஷேகம் 12 வருடம் கடந்ததும் ஒரு கும்பாபிஷேகம் செய்கின்ற பொழுது ஒரு சிறிய திருத்தங்களை செய்து வண்ணங்களை தீட்டி கும்பாபிஷேகம் செய்வது ஒரு வழமை. ஆனால் இந்த ஆலயத்திலே அதற்கு மேலாக சில அந்த நீர்க்கசிவுகள் இல்லாமல் இருக்கின்ற தேவைகளை ஆறுமுசாமி மண்டபம், மூலஸ்தானம் போன்றவற்றிலே செய்ய வேண்டிய தவிர்க்க முடியாத ஒரு தேவை ஏற்பட்டிருக்கின்றது. அதனால் அவர்கள் இந்த கும்பாபிஷேகத்தை செய்து முடிப்பதற்கு ஒரு கூடிய அளவு நிதி தேவையாக இருக்கின்றது. அதன் காரணமாக வந்து எங்களுடைய புலம்பெயர் நாடுகளில் இருக்கின்ற மக்களிடம் வந்து நிதியை பெற்றுக்கொள்வதற்கு ஏதாவது விரும்புகிறீர்களா? இந்த வாலஸ்தாபனமானது திருவிழாவுக்கு முன்பு செய்யப்பட்டு இந்த முறை திருவிழா நடைபெறவில்லை. ஆகவே எங்களுடைய இதற்கான உதவிகளை நாங்கள் புலம்பெயர்ந்த நாடுகளில் வாழ்கின்ற மக்கள், அவர்கள் சுதுமலையைச் சேர்ந்தவர்களாகவும் இருக்கலாம், நலன் விரும்பியவர்களாகவும் இருக்கலாம், சைவ அபிமானிகளாகவும் இருக்கலாம், எங்கிருந்தாலும் அவர்கள் இந்த தங்களால் இயன்ற உதவிகளை இந்த ஆலயத்துக்கு செய்தால் அந்த திருப்பணியை விரிவாக செய்து
அந்த எண்ணத்தை ஈடேற்றி கந்த சஷ்டிக்கு முதல் கும்பாபிஷேகத்தை செய்து முடிக்கலாம் என்ற ஒரு நோக்கத்தோடு தான் நாங்கள் இந்த வேலையை செய்து மிகவும் ஆர்வத்துடனும் அக்கறையுடனும் செய்து கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய இந்த வேண்டுகோளை சிந்தித்து இங்கே வந்து உதவிக்கரம் நூட்டிய வகையிலே வருவார்களாக இருந்தால் அது எல்லாம் எங்களுடைய அந்த திருப்பணியை இணைத்த போன்று சிறப்பாக செய்து முடிக்க ஏதுவாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கலாம் நேயர்களே. ஒளிப்பதிவாளர் புவியுடன் உங்கள் விஷானி. இன்னும் ஒரு சிறப்பான நிகழ்ச்சிக்குள்ளே செல்வதற்கு முதல் இப்போது நாங்கள் ஒரு சிறிய விளம்பர இடைவேளை எடுத்துக்கொள்ளலாம். இது உங்கள் வணக்கம் தாய்நாடு. எங்களுடன் என்றும் இணைந்திருங்கள். வணக்கம் தாய்நாடு. கிளைகள் எங்கே படர்ந்தாலும் வேர் இங்கேதான்.